ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சிலருக்கு வந்து எம்டியாக வருது. அதே போல் ஒரு சிலர் பாஸ்வேர்டு மறந்துட்டோம்னு சொல்கிறாங்க. அதே போல் ரெக்கார்டு போயிட்டு இன்றைக்கே சப்மிட் பண்ணலாமா, இதை பற்றியெல்லாம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதே போல் உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட்டில் ஒரு சில ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை பற்றியும் ஓரலாக நான் சொல்கிறேன், நீங்கள் லிசன் மட்டும் பண்ணிக்கோங்க. அதே போல் காலையிலேருந்து நிறைய ஃபோன் கால்ஸ் மெசேஜஸ் யாருக்குமே ரிப்ளை கொடுக்க முடியல. என் நெட்ஒர்க் வந்து சுத்தமாக ஒர்க் ஆகலை, ஜியோ சிம்மு. அதனால் வந்து நான் இப்போ அர்ஜென்ட்டாக வேற ஒரு சிம் ரெடி பண்ணி இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்ஸ் வீடியோவை வந்து ஃபுல்லாக பார்த்துருங்க. பார்த்தீங்கன்னா தான் தெளிவாக இருப்பீங்க. எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டிங்கனாலும் நான் வீடியோ பாருங்கன்னு தான் சொல்லுவேன். நோ யூஸ் தான் அதுவுமே கூட. சரி, ஓகேங்க, டீட்டெயில் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நமக்கு ஹால் டிக்கெட் வந்து எம்டியாக வருது அந்த மாதிரி வந்து சொல்கிறீங்க இல்லையா? ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம்? அதே போல் பாஸ்வேர்டு மறந்துச்சு. இவங்க 2 பேருக்கும் ஒரே ரூல் தான், என்ன அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, இப்போ வெப்சைட்குள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இங்க பாருங்க, நோ ரெக்வஸ்ட் ஃபார் சேஞ்ச் ஆஃப் போட்டோ சிக்னேச்சர் கரெக்ஷன் இன் டேட்டா சச் ஆஸ் நேம், டேட் ஆஃப் பர்த் எக்ஸெட்ரா. அதாவது நீங்க டோட் கிட்ட அப்ளை பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலோ, அதே போல வந்து எக்ஸாம் சென்டர் எனக்கு இப்ப வந்திருக்கிறது தேவையில்லை, வேற எங்களுக்கு மாத்தி கொடுங்கன்னு கேட்டீங்கனாலோ அதெல்லாம் பண்ணி கொடுக்க மாட்டோம், ரெக்வஸ்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறதும் கேட்டிருக்காங்க. அதே போல பாத்தீங்க அப்படின்னா, இன்கேஸ் ஆஃப் எனி டிஸ்பியூட்ஸ் ப்ளீஸ் சென்ட். இப்போ ஏதாவது வந்து இன்கன்வீனியன்டான சுச்சுவேஷன், இப்போ வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட் வரலன்னு சொல்றீங்க, எம்டியா வருதுன்னு சொல்றீங்களா, அப்போ அதுக்கும் சரி, அதே போல ஒரு சிலர் பாஸ்வேர்டு மறந்துட்டோம்னு சொல்றீங்க இல்லையா, அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் போடலாம். ஸோ இப்போ ஏற்கனவே அப்ளை பண்ணிட்டு எனக்கு ஹால் டிக்கெட் வரலன்னு சொல்றீங்க பாருங்க, அவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க ஏற்கனவே அப்ளை பண்ண அந்த அப்ளிகேஷன் காப்பி வச்சிருப்பீங்க இல்லையா, அது கூடவே சேர்த்து உங்களோட ஐடி, அது மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா அதுலயே ஐடி இருந்துரும், பிரச்சனை இல்லை. நீங்க ஐடின்னு மென்ஷன் பண்ணி பாஸ்வேர்டு கூட அனுப்புங்க. ஏன்னா வந்து டோட்டுக்கு உங்களோட பாஸ்வேர்டு தேவையில்ல, அவங்களால டைரக்டாவே ஆக்சஸ் பண்ண முடியும். அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு உங்களுக்கு ஹால் டிக்கெட் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. லேட் ஆகுங்க ப்ராசஸ். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஹால் டிக்கெட் வராதவங்க நீங்க மட்டுமே கிடையாது. என்கிட்டயே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 50 பேருக்கு மேல சொல்லிட்டாங்க. இந்த சேனல் ஃபாலோ பண்றவங்களும் சரி, ஒரு சிலர் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கே வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து ரெக்டிஃபை ஆயிரும், பிரச்சனை கிடையாது. ஸோ இதை வந்து நீங்க பாத்துக்கோங்க. அதே போல அப்ளிகேஷன் பாஸ்வேர்டே மறந்துட்டோம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லியிருக்கீங்களா, அவங்களுமே கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் போட்டோட அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இதை மொத்தமா நீங்க சென்ட் பண்ணி இந்த மாதிரி பாஸ்வேர்டு மறந்துட்டோம், எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணி கொடுங்க, இல்லைனா ஹால் டிக்கெட் சென்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கே ப்ராசஸ் நடந்துருமானா வாய்ப்பு கம்மி. இன்னைக்கு ஆகலாம், இல்ல நாளைக்கு கூட வரலாம். நீங்க வந்து இன்னைக்கு அனுப்பிட்டு 10 மணிக்கு மேல மெசேஜ் போடுங்க, மெயில் பண்ணுங்க. உங்களுக்கு ரிப்ளை வந்து உடனே கிடைக்காது, சாயந்தரம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அப்படி வரல அப்படின்னா திரும்பவும் நாளைக்கும் மெயில் பண்ணுங்க, கண்டிப்பா வந்து ரிப்ளை கொடுப்பாங்க. அந்த மாதிரி நீங்க மெயில் போட்டீங்க அப்படின்னா அதுக்கான ரிப்ளை வரும், ஆனா கொஞ்சம் லேட் ஆகும். இந்த விஷயத்த வந்து நீங்க பாத்துக்கோங்க. அவ்வளவுதாங்க. இது வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தா 2 கண்டிஷன் கம்ப்ளீட்டட். இங்க பாருங்க, இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா யார் எக்ஸாம் போறாங்களோ அவங்களோட ஹால் டிக்கெட் இருந்தா மட்டும்தான் உள்ள அலோவ் பண்ணுவோம் அப்படிங்கறதும் வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப கரண்ட் ஹால் டிக்கெட் பழசெல்லாம் எடுத்துட்டு போயிடக்கூடாது. ஏதாவது எக்ஸாம் எழுதிருந்தீங்க அப்படின்னா இதுவும் கொஞ்சம் தெளிவா பாத்துக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹால் டிக்கெட் போனஃபைடு டவுன்லோட் எனபிள், அதாவது இருக்குங்க ஹால் டிக்கெட்டும் அதே போல பாத்தீங்கன்னா போனஃபைடுமே டவுன்லோட் பண்றதுக்கான ஆப்ஷன் எல்லாமே இருக்கு. நம்ம அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே போல எக்ஸாம் டேட் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ஹால் டிக்கெட்லயுமே கூட வந்துடும். தியரி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 14ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது, 14ஆம் தேதி ஒரே நாள் முடிஞ்சிடும். அதே போல பிராக்டிக்கல் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது, ஆன்வர்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. 15, 16, 17 இந்த 3 நாளுமே மேக்சிமம் எக்ஸாம் நடக்கும். இதெல்லாம் எப்படி நீங்க தெரிஞ்சுக்கலாங்கிறத பத்தி நம்ம ஏற்கனவே யூடியூப் லைவ்ல ஃபுல்லா பேசிட்டோம். நீங்க ஒன்ஸ் போயிட்டு பாத்துக்கோங்க அந்த வீடியோவை. அதே போல ரெக்கார்ட் நோட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க இன்னையில இருந்தே சப்மிட் பண்ணிக்கலாம். ரெக்கார்ட் நோட் சப்மிட் பண்றதுக்கு உங்களோட ஹால் டிக்கெட் எடுத்துக்கோங்க. ஹால் டிக்கெட் பிளஸ் ரெக்கார்ட் நோட் எழுதிருப்பீங்க இல்லையா, அந்த ரெக்கார்டை எடுத்துக்கோங்க. இது ரெண்டும் எடுத்துட்டு போயிட்டு உங்களுக்கு எந்த எக்ஸாம் சென்டர் வந்திருக்கோ அந்த எக்ஸாம் சென்டர்ல போயிட்டு நீங்க சிஓஏவுக்குன்னு சொல்லி ஒரு இன்சார்ஜ் வந்து போட்டிருப்பாங்க. நீங்க எந்த ஸ்டாஃப் ஆனாலும் போயிட்டு இங்க கம்ப்யூட்டர் ரூம் எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டு நீங்க அங்க போயிட்டு யாரு சிஓஏவுக்கு இன்சார்ஜ் அப்படிங்கறத கேட்டு போயிட்டு சப்மிட் பண்ணிருங்க. மேக்ஸிமம் இன்னைக்கு ஃபுல்லாவே அவைலபிளா தான் இருப்பாங்க, இன்னைக்கும் நாளைக்கும். ஏன்னா ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணது லேட்டு, அதனால வந்து அவங்க அலாட்டா தான் இருப்பாங்க. ஸ்ட்ரென்த் வரும் அப்படிங்கிறது தெரியும். அதனால நீங்க போயிட்டு இன்னைக்கோ இல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு ஃப்ரைடேவா நாளைக்கு, அப்போ அன்னைக்கோ வந்து நீங்க சப்மிட் பண்ணிக்கணும். ஒரு பிரைவேட் கேண்டிடேட்டா இருக்கும் பட்சத்துல சரிங்களா, ஒரு 10 days பிஃபோர் நம்ம சப்மிட் பண்ணணுங்கிறது ரூல். ஹால் டிக்கெட் என்னதான் லேட்டாவே வந்திருந்தாலுமே கூட எக்ஸாம் அன்னைக்கு முன்னாடி நாள் வரைக்குமே நமக்கு சப்மிட் பண்றதுக்கான டேட்ஸ் இருக்கு. அப்போ நீங்க அதுக்கு முன்னாடியே சப்மிட் பண்ணி ரெக்கார்ட் நோட்ல சைன் வாங்கிடணும்.
நீங்க எக்ஸாம் அன்னைக்கு தான் எடுத்துட்டு போகணும்னு சொல்லி எல்லாம் இருக்கக்கூடாது. அப்படி எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களை வந்து அலோவ் பண்ணாம போறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகம். அதே போல நான் வீட்டுல இருந்து யாருக்கிட்டையாவது கொடுத்து விடுறேன் அப்படிங்கிற மாதிரியும் கேக்குறீங்க. இது வந்து பார்த்தோம்னா பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான். நீங்க போனீங்கன்னா தான் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. யாரு கேண்டிடேட்டோ அவங்க போனோம்னா தான் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். ஒருவேளை யார் வந்தாலும் அக்செப்ட் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி எங்கேயாவது சொன்னாங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு இந்த மாதிரி சிச்சுவேஷன் சொல்லி நீங்க வாங்கிக்கிறதுக்கு பாருங்க. மற்றபடிக்கு பாத்தீங்கன்னா மேக்சிமம் யார் கேண்டிடேட்டோ அவங்க வந்தால் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. அதே போல ஹால் டிக்கெட்ல ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேங்க, ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க எக்ஸாம் சென்டருக்கு போறவங்களா இருக்கீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து கரெக்டா பார்த்துருக்கணும் அப்படிங்கறதும் வந்து சொல்றாங்க. அதே போல பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் பாயிண்ட், ஹால் டிக்கெட் கண்டிப்பா எடுத்துட்டு வரணும். நான் ரீட் பண்ணல, அப்படியே ஓரலா சொல்றேன், லிசன் பண்ணிக்கோங்க. அதே போல தேர்ட் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபிளைட் ஷீட், அதாவது எக்ஸாமுக்கு கொடுக்கக்கூடிய புக்லெட்னு சொன்னோம் இல்லையா ஒரு தியரி, அப்போ அதுல பாத்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரும் அதே போல உங்களோட நேம் மட்டும்தான் ரைட் பண்ணணும், வேற எதுவுமே ரைட் பண்ணக்கூடாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இது வந்து நமக்கு தியரி எக்ஸாம்ல. அதே போல ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா இப்போ அந்த ஃபிளைட் ஷீட்டை வந்து பார்த்தோம்னா கேர்ஃபுல்லா வந்து ஃபில் பண்ணணும். அப்போ அதுல நேமும் ரெஜிஸ்டர் நம்பரும் ஹால் டிக்கெட்ல இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கறதும் சொல்லியிருக்காங்க. அப்ப ஹால் டிக்கெட்ல என்ன மாதிரி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்க அந்த ஃபிளைட் ஷீட்லயுமே எழுதணும். அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க, ஃபிஃப்த் பாயிண்ட், எனி ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கிங் இன் தி ஆன்சர் பேப்பர் வில் பி ட்ரீட்டட் as ஸ்மால் ப்ராக்டிஸ். நீங்க ஏதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பேப்பருக்குள்ள உங்களோட பேரு வேற எங்கேயாவது, அதாவது ஃபிளைட் ஷீட்டை தவிர்த்து வேற எங்கேயாவது உங்க பேர் எழுதுறது, அதே போல நம்பர் எழுதி வைக்கிறது, போன் நம்பர் எழுதி வைக்கிறது, உள்ள காசு வைக்கிறது, இதெல்லாம் நடக்குது. காலேஜ் எக்ஸாம்ல பண்ற மாதிரிலாம் அங்க பண்ணக்கூடாது. அப்படி பண்ணீங்க அப்படின்னா அது மால் பிராக்டிஸ் எடுத்துக்கப்படும் அப்படிங்கறதும் வந்து சொல்லியிருக்காங்க. இதை கொஞ்சம் தெளிவா பாத்துக்கோங்க. அதே போல பார்த்தோம் அப்படின்னா candidate are not allowed to bring their phones, electronic gadgets inside examination hall. If found will be treated as malpractice. உங்க பாருங்க, அதுவுமே சொல்லிட்டாங்க. நீங்க ஏதாவது வந்து ப்ளூடூத் ஹெட்செட் எடுத்துட்டு போறது, ஸ்மார்ட் வாட்சஸ் எடுத்துட்டு போறது, இந்த மாதிரி வந்து ஏதாவது ஸ்மார்ட் கேஜெட்ஸ் எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா அதுவுமே மால் பிராக்டிஸ்ன்னு சொல்லி நாங்க மென்ஷன் பண்ணிடுவோம் அப்படிங்கறத சொல்றாங்க. இதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. இப்போ அதே மாதிரி கம்யூனிகேட் பண்ற மாதிரி எந்த ஒரு டிவைஸுமே பார்த்தோம் அப்படின்னா உள்ள கொண்டு போறதுக்கான பர்மிஷன்ஸ் கிடையாது அப்படிங்கறதும் சொல்லியிருக்காங்க. எட்டாவது பாயிண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம்ல கேட்டிருக்கக்கூடிய டீடைல்ஸ் ஏதாவது சரியா ஃபில் பண்ணாம இருந்தாலோ, அதே போல வந்து பேப்பர் வந்து மாத்திருக்காங்க, இப்ப பார்த்தோம் அப்படின்னா வேற ஒருத்தரோட பேப்பர் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர்ல மாறி இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது இஷ்யூஸ் வந்து பார்த்தோம்னா கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் வராது அப்படிங்கறத பத்தியும், அப்ப இந்த மாதிரி நீங்க பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் கன்ஃபார்ம் ஆனது அப்படின்னாலும் நீங்க சிஒஏ எக்ஸாம் எழுதக்கூடியதுல இருந்து உங்களை வந்து பார்த்தோம்னா இனிமே எழுதவே முடியாது அப்படிங்கிற மாதிரி பண்ணிடுவோம் அப்படிங்கறத பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த 8 பாயிண்ட் ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 9வது பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க எக்ஸாம் எழுதி முடிச்ச பிறகு எக்ஸாமினர் கிட்ட பேப்பரை கொடுக்கறதுக்கு முன்னாடியே எல்லாமே நம்ம சரியா பண்ணிருக்கோமா அப்படிங்கறத வந்து ஒரு டைம்க்கு 2 டைம் செக் பண்ணி பாத்துக்கோங்க. அப்படி நீங்க ஏதாவது தப்பா பண்ணிருந்தீங்க அப்படின்னாலுமே அதுவுமே வந்து மால் பிராக்டிஸ்ல எடுத்துப்போம் அப்படிங்கறதும் சொல்லியிருக்காங்க. இதுவும் பாத்துக்கணும். 10வது பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து எக்ஸாம் ஆரம்பிக்கிறது நமக்கு 10:30 மணிக்கு ஆரம்பிக்குது, அதே போல 12:30க்கு முடிஞ்சிருது. அப்போ அந்த டைமுக்கு முன்னாடியே நான் வீட்டுக்கு போறேன், உடம்பு முடியல, ஏதாவது ஒரு சூழ்நிலையை சொல்லிட்டு நீங்க எக்ஸாம் சென்டரை விட்டு வெளியே வரலாம்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களை அனுப்ப மாட்டாங்க. அப்படி நீங்க கண்டிப்பா வந்தே ஆகணும் அப்படின்னா உங்க கொஸ்டின் பேப்பரை வாங்கிக்கிட்டு தான் அனுப்புவாங்க. அதாவது அனுப்புறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தான். அப்போ அந்த மாதிரி எக்ஸாம் முடியறதுக்கு முன்னாடியே வந்து நீங்க வெளியே வரக்கூடாது அப்படிங்கறத பத்தியும் சொல்லியிருக்காங்க. நீங்க காலேஜ் செமஸ்டர் மாதிரி எல்லாம் போயிட்டு பாதியிலே எழுதிட்டு போனதும் கொஸ்டின் பேப்பர் வாங்கி ரிட்டர்ன் ஆகலாம் அந்த மாதிரி எல்லாம் நினைச்சிட்டு போவாதீங்க. ஸோ இதுவுமே ஆகாது, இதை கொஞ்சம் தெளிவா பாத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்க எக்ஸாம் எழுத போறவங்க ஏற்கனவே வந்து அப்ளிகேஷன் எல்லாம் ஃபில் பண்ணிருப்பீங்க இல்லையா, அதுல இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து உண்மையானதுதான் அப்படிங்கிற மாதிரியும், அதே போல நீங்க எக்ஸாமுக்கு போகும்போது இந்த பேனா, பென்சில், ரப்பர் இதெல்லாமே நீங்க தான் எடுத்துட்டு போனோம். இதுவுமே கொஞ்சம் தெளிவா பாத்துக்கோங்க. எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இங்கேயே சொல்லிட்டாங்க, பிளாக் ஆர் ப்ளூல மட்டும் தான் வந்து நீங்க எக்ஸாமே எழுதணும். கலர் கலரா ஸ்டிக் யூஸ் பண்றதெல்லாம் தேவையே இல்லை, அது நம்ம எப்பவுமே சொல்லிட்டே இருக்கிறது தான். இதை கொஞ்சம் தெளிவா பாத்துக்கணும். இந்த மாதிரி இந்த 14வது பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து மால் பிராக்டிஸ்ல நீங்க ஈடுபட்டீங்க அப்படின்னா அதுக்கு கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்ட் எல்லாம் என்ன அப்படிங்கறத நீங்க வந்து தெரிஞ்சிருந்திருக்கணும் அப்படிங்கிறத. என்ன பனிஷ்மெண்ட் மேல சொன்னோம்ல நம்ம தான் அந்த பெரிய பேராகிராஃப்ல, உங்களை வந்து இதுக்கு மேல எக்ஸாமே எழுதவே அலோவ் பண்ண மாட்டாங்க. உங்களோட நம்பர்ஸ் எல்லாமே மொத்தமா வந்து பார்த்தோம்னா பிளாக் பண்ணி விட்டுருவாங்க. அதே போல பார்த்தோம் அப்படின்னா மேல சொன்ன அதே மாதிரி தான் மொபைல் போன்ஸ், வேலட்ஸ் இதெல்லாம் நீங்க ஏதாவது எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா உங்களோட உடைமைக்கு எக்ஸாம் சென்டர் வந்து எந்த வகையிலுமே பாதுகாப்பு கிடையாது. அதாவது நாங்க உங்க பொருளை வந்து பத்திரமா வச்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு அசூரன்ஸும் கொடுக்க மாட்டோம்.
உங்க பொருளுக்கு நீங்க தான் பாதுகாப்பா இருந்துக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. எக்ஸாம் சென்டர்ஸ்ல உங்களோட திங்ஸை வைக்கிறதுக்கு ஏதாவது ரூம்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க, அது பிரச்சனை கிடையாது. அப்படியே கொடுத்தாலுமே அங்க ஏதாவது பொருள் வந்து காணாம போச்சு அப்படின்னா எக்ஸாம் சென்டர் பொறுப்பு இல்லை அப்படிங்கறதும் வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து பாத்துக்கணும். இதுதாங்க விஷயங்கள். ஓகே, இவ்வளவுதாங்க விஷயம். இதெல்லாமே பார்த்திருப்பீங்க. இதெல்லாமே நீங்க வந்து கேர்ஃபுல்லா வந்து மூவ் பண்ணணும். எக்ஸாம் 15ஆம் தேதி நமக்கு பிராக்டிக்கல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 15ஆம் தேதியில இருந்து 16, 17 3 நாள் நடக்கலாம். ஒவ்வொரு நாளைக்கு 4 பேட்ச். இப்ப நமக்கு எக்ஸாம் டேட் என்ன அப்படிங்கிறது வந்து தியரி எக்ஸாம் எழுதி முடிச்சு மதியமா நம்ம வெளியே வந்த பிறகுதான் நமக்கு அடுத்த நாள் எக்ஸாம் எப்போ, அந்த பேட்ச் என்ன, இது எல்லாமே நமக்கு தெரிய வரும். சரிங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல எக்ஸாமை பத்தினா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ஏற்கனவே உங்களுக்கு வந்து ஒரு யூடியூப் லைவ் வீடியோவாகவும் கொடுத்துருக்கோம். அதே போல அந்த லைவ்ல இருந்து முக்கியமான பார்ட்ஸ் மட்டும் கட் பண்ணி ஒரு டைம் வீடியோவாகவும் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தேவைங்கிறத நீங்க ஃபுல்லா வேணும்னாலும் பாத்துக்கோங்க, இல்ல கட் பண்ணி கொடுத்துருக்கிறத வேணா பாத்துக்கோங்க. இவ்வளவுதான். வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா மட்டும் எனக்கு வாட்ஸ்அப்லயோ இல்ல வந்து கமெண்ட் செக்ஷன்லயோ சொல்லுங்க. மெயினா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் வரல, பாஸ்வேர்டு மறந்துடுச்சு, இது எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மெயில் பண்ணி அவங்க உங்களுக்கு ரிப்ளை கொடுத்தா மட்டும்தான் பாசிபிள். சரிங்களா? கொடுப்பாங்க, ஆனா வந்து உடனே கிடைக்காது. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வரல நீங்க மட்டும் நினைக்க கூடாது, நிறைய பேருக்கு வரல இந்த இஷ்யூ இருக்கு. கண்டிப்பா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் ரெக்டிஃபை பண்ணுவாங்க. நாளைக்கு வரைக்கும் கூட ஆகலாம். ஒருவேளை ஹால் டிக்கெட் வர்றதுக்கு உங்களுக்கு லேட் ஆயிருது, பிரைவேட் கேண்டிடேட்டா தான் இருக்கீங்க, இந்த மாதிரி ஹால் டிக்கெட்டே வரல, நான் ரெக்வஸ்ட் பண்ண பிறகுதான் எனக்கு ஹால் டிக்கெட் வந்திருக்கு, அதுவுமே வந்து பார்த்தோம்னா ஃப்ரைடே சாயந்தரம் அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க மெயின் எக்ஸாமுக்கு போறீங்க இல்லையா, தியரி எக்ஸாமுக்கு போற அன்னைக்கு உங்களோட ப்ராக்டிக்கல் நோட்டை கொண்டு போயிருங்க. இது பாத்தீங்கன்னா ஹால் டிக்கெட் இஷ்யூவா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தாங்க. நீங்க வந்து ஏற்கனவே ஹால் டிக்கெட் வந்துருச்சுன்னு சொல்லி இருக்கிறவங்க எல்லாமே இன்னைக்கு பிளஸ் வந்து நாளைக்கு ஃப்ரைடே போயிட்டு நீங்க ரெக்கார்ட் நோட்டை சப்மிட் பண்ணி சைன் வாங்கணும். இதெல்லாம் முடியாத சூழ்நிலைக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள். அதை நீங்க அட்வான்டேஜா எடுத்து பண்ணீங்க அப்படின்னா நீங்க எக்ஸாம் சென்டர்ல பதில் சொல்ற மாதிரி ஆயிரும். ஸோ இதை வந்து பாத்துக்கோங்க. இவ்வளவுதாங்க. வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப்